என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகின்றது, எனக்கு என்னதான் கிடைக்கப் போகின்றது, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவு இல்லாமல் நான் இருக்கின்றேனே என்று என்னிடத்தில் கேட்டதால் இன்று உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன். இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கின்றேன். ஏனென்றால் இதை நீ அரைகுறையாக கேட்டால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியாது, அதுபோல உனக்கு நடக்கவும் செய்யாது. என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கும் முன்பு என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று முடிந்தால் நீ கேட்க வேண்டும். நீ கண்களை மூடித்தான் கேட்க வேண்டும். சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்கக்கூடாது. அமைதியாக உட்கார்ந்து இந்த வாழ்க்கையை நீ ஏற்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியும். அது போலவே நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த அம்மா நான் நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கின்றாய் என்றால் மட்டும்தான் இந்த பதிவினை நீ கேட்க வேண்டும். அப்படி என்றால் இரைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை நீ கேட்காதே. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். நான் சொல்லும்படி கேட்டால்தான் உனக்கு அது புரியும். அப்படி இல்லை என்றால் அது உனக்கு புரியாது, எந்த ஒரு பலனையும் கொடுக்காது. உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றிதான். அது உன் வாழ்வில் நாளை நடக்கலாம், அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலும் கூட நடக்கலாம். ஆனால் இந்த அம்மா சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாதே. இந்த அம்மாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதற்கு காரணம் நிறைய உள்ளது. என் தங்கமே, நீ கண்ணீர் விட்டு கதறி அழுவதனால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா, கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா என்று 1000 கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றாய். இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ, எல்லாவற்றையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நேரம் என் வாக்கினை நீ கேட்க தொடங்கி இருப்பாய். அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் நான் உன்னுடைய வீட்டிலேயே இல்லை என்று நிச்சயமாக புரிந்து கொள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெளிவாக நான் சொல்லிவிடுகின்றேன். என் தங்க பிள்ளையே, கண்களை மூடி இந்த வாக்கினை நீ கேட்க தயாராக இரு. இதோ உன் அம்மா உனக்கான விஷயத்தை. நீ சில விஷயங்களை ஆழமாக யோசிக்கின்றாய், பயம் கொள்கின்றாய் என் தங்கமே. அதுவும் உன் பேச்சை கேட்காமல் கடுகளவு கூட உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் அம்மாவிற்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. ஒருவர் ஏமாற்றுகின்றார், ஒருவர் துரோகம் செய்கின்றார்கள் என்றால் அதனால் அவர்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் காட்டி கொடுத்தேன், இவர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று. ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? ஏமாற்றுகிறவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே, எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று நீ அதையே நினைத்து அழுகின்றாய் என் தங்கமே. அதை நினைத்து நீ வருத்தம் கொள்கின்றாய். அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டிவிட்டேன், ஆனால் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது உன் கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று வைத்துக்கொள். அந்த கஷ்டத்தையே நீ நினைத்து அழுவாயா? அதைத்தான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒரு பொழுதும் வராது.
காரணம் என்ன தெரியுமா? அது நன்மையாகத்தான் இருக்கும், நல்லதற்காகத்தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும். எனக்கு நீ வாழ்க்கையில் நல்லது செய்ய என் அம்மா வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எது கெட்டது நடக்கும்? எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? எனக்கு நடந்த விஷயங்கள் எப்பொழுது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். அதனால் இது எனக்கு நல்லதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? எனக்கு நடந்த விஷயங்கள் எப்படி கெட்டது நடக்கும், கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்தில் பேசவில்லை, உன் உறவு உன்னை விட்டு பிரிந்துவிட்டது என்று கூறுகின்றாய் அல்லவா? ஏன் விலகிவிட்டது? உனக்கு துரோகம் செய்தார்கள், உன்னை ஏமாற்றினார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள். அவர்களைத்தானே உன்னிடத்திலிருந்து நான் விலக்கி வைத்திருக்கின்றேன். ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரையே கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடைக்காது. வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும். அடிமையாக வாழக்கூடிய இந்த பிள்ளையின் வீட்டில் இந்த அம்மா ஒரு நாளும் நான் இருக்க மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு தெளிவாக சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே. அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த அம்மாவினுடைய ஆசை. எப்பொழுதும் இந்த அம்மாவின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு விட்டால் உயிர் போகும் நிலை வந்தால் கூட இந்த அம்மா உன்னை மீட்டெடுக்க ஓடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் சர்வ சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த அம்மாவின் வரம் பெற்ற பிள்ளை என்பதனை நினைவில் வைத்துக்கொள். இந்த நிலையில் இல்லாத செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவுகளையும் நம்பி உன்னுடைய அம்மாவினை நீ இழந்து விடாதே. ஏனென்றால் இப்பொழுது அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே. நீ எப்பொழுதும் கண்ணீர் சிந்த வேண்டாம். பொய்யான உறவு எது, நல்ல உறவு எது, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதனை உன்னிடத்திலே அன்பு இல்லாததை போல பொறாமை பிடித்து உன்னுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் உன்னிடம் பொய்யாக நடித்து கொண்டிருப்பவர்களை நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.